அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பாருங்க, வசனம் விதமாய் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். உனக்கு புத்தி இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். புத்தியில கூட எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல என் எவனை விழுங்கலாமோ என்று, பாருங்க, யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறானா. எவனை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்றான்? எதிராளியாகிய பிசாசு. நீங்க நிறைய பேர் என்ன பண்றோம்? பக்கத்து வீட்டுக்காரன் எதிரி, எதிர்த்த வீட்டுக்காரன் எதிரின்னு சொல்றோம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? உனக்கு எதிரி யாரு அப்படின்னா பிசாசானவன். ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான் அல்லவா? அந்த பிசாசு இன்னைக்கும் என்ன பண்றான் அப்படின்னா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ எடுத்த உடனே யாரையும் பிசாசு என்ன பண்ணல, தொடல. யாரை விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி, அப்போ இவன் எப்படியாவது மாட்டுவானான்னு சொல்லி வகை பார்க்கிறான். சகையு அப்படிங்கிற ஒரு குள்ளமான மனுஷன் இருப்பான். இயேசு அந்த எரிகோ பட்டணத்துக்கு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்றான்? விட்டுட்டமா ஓடி போய் எப்படியாவது இயேசுவை பார்க்கணுமே, ஏன்னா அவன் ஷார்ட்டா இருப்பான். அதனால எப்படி பாக்குறது, எல்லாம் நம்மளை மறைச்சுக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்படி வகை தேடினான் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ப எப்படி பார்க்கலாம், ஐடியா பண்றான், எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்றான். அப்போ பார்த்துட்டு கடகடையான ஒரு காட்டத்தி மரத்து மேல ஏறி அவன் பார்ப்பான், வகை தேடினான் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் இங்க பிசாசு, அவன் வந்து இயேசுவை பார்க்க வகை தேடினா அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆனா இங்க இந்த வசனம், பிசாசு என்ன பண்றானா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நீங்க எடுத்த உடனே யாரையும் என்ன பண்றது இல்ல, பிசாசு தொடர்றது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைலுக்கு நிறைய பேர் அடிமையா இருக்காங்க. மொபைலுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகி கொஞ்சம் ஒரு நிமிஷம் இதை பார்த்தரலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியே இழுத்துட்டு எங்க போகுதுன்னே தெரியாது. அதெல்லாம் நீங்க வந்து அப்படியே பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கடவுளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்காம இருக்கணும். அவன் வகை தேடிதான் சுற்றி திரிகிறான்னு வசனம் சொல்லுது. அந்த வகைக்கு நீங்க விட்டு கொடுக்காதீங்க. அததான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதனால எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற அந்த பிசாசுக்கு நீங்க வகையை ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. நீங்க வாய்ப்பு கொடுத்தாதான் அவன் உள்ள வர முடியும். அதனால பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அதனால பிசாசுடைய காரியங்களுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு இன்னைக்கு யாரை விழுகலாம், எப்படி அவங்களை கவுத்து போடலாம், எப்படி அவங்களை ஆண்டவர் விட்டு பிரிக்கலாம், எப்படி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரியங்களை பிசாசு செய்வான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க. வேலை செய்யும் போது அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ஸ் லேடிஸ் இவங்களை ஏதாவது 2 வீலர்ல இது மாதிரி அவங்க கூட லிஃப்ட் கேட்டு அந்த மாதிரிலாம் போறீங்க அப்படின்னு நீங்க எதார்த்தமா தான் போவீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா, உங்க மனசை மாத்தி பிசாசானவன் ஏதோ ஒரு தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள் இதெல்லாம் விட்டு அது கடைசியில உங்க வாழ்க்கை ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு அது பிசாசுக்கு உரிய காரியங்களை செய்ய வச்சு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை விட்டு உங்களை தூரப்படுத்துற மாதிரி ஆயிடும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். இது போல வேற எந்த ஒரு காரியத்திலையும் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க எப்படி இருக்கணும்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்துல பிசாசானவன் என்ன பண்றான், உள்ள நுழைஞ்சு நீ வந்து என்ன பண்ண, இந்த பழத்தை சாப்பிடு, நீ தேவர்களை போல அழகாயிடுவ அப்படின்லாம் சொல்லி சொல்றான். ஆனா அது ஏற்கனவே ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொல்லியிருந்தாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிசாசோட வார்த்தைக்கு அவங்க கேட்டுறாங்க. அப்போ பிசாசோட வார்த்தைக்கு என்ன பண்ணணும், நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அங்க பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த அம்மாவுக்கு என்ன ஆகல அப்படின்னா, விழித்திருங்கன்னு ஆண்டவர் சொல்றாங்க. அந்த அம்மாவுக்குள்ள ஒரு விழிப்பு இல்ல. ஏவாளுக்குள்ள ஒரு விழிப்பு இல்லாதனால, விழிப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க, என் வீட்டுக்காரர் வரட்டும், அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், எங்க ஆண்டவர் இது மாதிரி சொல்லி இருக்கிறாங்க, அதனால நான் ஆண்டவர் வந்து கேட்டுட்டு தான் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று சொல்லி இருந்திருக்கணும், அதான் செய்யாம இருந்திருக்கணும்.
ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்ல ஆண்டவர் சொன்ன காரியங்களை விட்டுட்டு அவங்க விழித்திருக்காம என்ன பண்ணிட்டாங்க, ஏமாந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய ஜனமே, நீங்க விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். விழிப்புள்ள ஜீவியம் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால விழிப்புள்ளவர்களா இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை தான் தேவனா இருந்தது. தேவனும் ஒண்ணுதான், அவருடைய வார்த்தையும் ஒண்ணுதான். அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிச்சீங்கன்னா ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சதுக்கு சமம். அதனால ஜீவனுள்ள தேவனுடைய வசனம், அவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையினால பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா, அந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் உடைய ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரே நீர் பேசின உம்முடைய ஜீவனுள்ள உம்முடைய கிருபையுள்ள வார்த்தையின்படியே தகப்பனே ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கவும் ஆண்டவரே எப்பொழுது விழித்திருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விழித்திருக்கவும் தகப்பனே நீர் உதவி செய்கிறாக ஆண்டவரே. அப்பா, பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பிசாசுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க தகப்பனை நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. எல்லா தீங்குமைக்கு விலக்கி ஜனங்களை ரட்சித்து காத்துக் கொள்ளும்படியாய் இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.